மரபு கதை தொடங்கலாம். மரத்தின் தேவதை மற்றும் மந்திர விதை. ஒரு கிராமத்தில் பிரம்மாண்டமான ஆலமரம் இருந்தது. அதை வெட்ட ஊரே திட்டமிட்டது. அன்றிரவு கிராமத் தலைவரின் கனவில் தோன்றிய மரத்தேவதை மழை பொழிய செய்வதாக சொல்லி மரத்தை வெட்ட வேண்டாம் என்று வேண்டினாள். ஆனால் தலைவர் நம்ப மறுத்துவிட்டார். மறுநாள் காலை கிராமத்தின் மயூரினி என்ற பெண் தன் குடுவையில் தண்ணீருடன் மரத்தடிக்கு வந்தாள். அன்போடு தண்ணீரை வேரில் ஊற்றி மரத்தை காப்பாற்றினாள். அவளது அன்பைக் கண்டு மரத்தேவதை வெளிப்பட்டு ஒரு மந்திர விதையை அவளுக்குத் தந்தாள். அந்த விதையை ஊரின் நடுவில் நட்டால் என்றும் பஞ்சமில்லை என்றாள். மயூரினி அந்த விதையை ஊரின் நடுவில் நட்டாள். மறுநாள் காலையில் ஒரே இரவில் பசுமைக்காடு முளைத்திருந்தது. மக்கள் தங்கள் தவறை உணர்ந்து மரத்தை வெட்டும் திட்டத்தை கைவிட்டார்கள். பசுமை என்றும் நிலைத்தது